सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुम्। आचार्य पादैः सर्व वेदांत सिद्धांत सार संग्रहं व्याख्यान ग्रंथः तत्र அத்தியாசம் அதை முன்னிட்டு இப்போ சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிஷ்யனானவன் அவரை கேள்வி கேட்டான், சார் நீங்க இந்த அத்தியாசத்தை என்ன சொல்றீங்கன்னா கயர்ல பாக்குற பாம்பு போலன்னு சொல்றீங்க. நமக்கு கயர் தெரியும், பாம்பு தெரியும். அதே மாதிரி ஆத்மாவும் அனாத்மாவும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆத்மா தான் தெரியாது. ஆத்மா தெரிஞ்சாதானே உங்களுக்கு அனாத்மா அத்தியாசம் போகும். அதனால அத்தியாசம் போகாது அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் பதில் சொன்னார், எப்படி இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை வித்யா ஞானத்தை தானே நீ ஆத்மான்னு புரிஞ்சுக்க, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். அதற்கு பிறகு அங்க பாவபல்யம்னு ஒண்ணு இருக்கு, கயறுன்னு ஒரு லென்த் இருக்கு, அந்த மாதிரி ஒரு லென்த் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கும் பதில் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு கேட்டா 471 ஸ்லோகத்துல இல்லையா 471 ஸ்லோகத்துல அது கேட்டா நல்ல ஒரு கேள்வி கேட்டா, உபாதி யோகா உபயோகோ சமயேவ ஈஷ ஜீவயோஹோ ஜீவஸ்யைவ கதம் பந்தஹ ந ஈஸ்வரஸ்யாஸ்தி தத்கதம். நீங்க என்ன சொல்றீங்க, உபாதி சம்பந்தத்தினால தான் ஜீவ சைத்தன்யத்துக்கு ஜீவன் பேர் வந்துடுது, இந்த உபாதியினுடைய கூட்டுனாலதான் ஈஸ்வரன் பேர் வந்துடுது அந்த ஆத்மாவுக்கு அப்படின்னு சொன்னீங்க. கேட்டா அப்போ ஜீவனுக்கு முதல்ல எப்படி இந்த பந்தம் வந்தது, ஆனா ஈஸ்வரனுக்கு அந்த பந்தம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. எப்படி சார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவன் கலப்பினான். இப்போ அவர் என்ன சொன்னார், ஆத்மாவும் அவித்தியும் சேர்ந்ததேயானால் ஜீவன் அப்படின்னு சொன்னீங்க, ஆத்மாவும் மாயையும் சேர்ந்ததேயானால் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா அவித்தியும் மாயையும் ஒன்றுதான் வேற சொல்லியிருக்கீங்க. அப்போ ஜீவனுக்கு இருக்கக்கூடிய அவித்தியோட சேர்ந்தான்னாக்க அவனுக்கு பந்தம் வருதுன்னு சொல்றீங்க, ஆத்மாவோட மாயை சேர்ந்தான்னாக்க அப்ப அவருக்கும் பந்தம் வந்துதானே ஆகணும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல ஏன் அவருக்கு மாத்திரம் பந்தம் மோட்சம் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டான் இல்லையா. நல்ல கேள்வி, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருக்கு. இந்த பாருப்பா, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த மாயையினுடைய பிரபாவம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அது பிரம்மத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் மாயை இல்லையா. பிரம்மாஸ்ரயா மாயா, அது தனியா இயங்காது. அந்த சக்தியானது தனியா இயங்காது. சக்தியானது உன்னை சார்ந்துதான் இருக்கும். எழுதக்கூடிய சக்தியானது எழுதுபவனை சார்ந்துதான் இருக்கும். அப்பொழுதுதான் அவன் எழுத்தாளன்னு சொல்ல முடியும். பாடுகின்ற சக்தியானது அந்த பாடகியை சார்ந்துதான் இருக்கும் இல்லையா. இப்படி எல்லா சக்தியும் ஒன்றாக சேர்ந்தனால் அந்த சக்தியானது பிரம்மத்தை சார்ந்துதான் இருக்கும். ஆகையினால பிரம்மாஸ்ரயா மாயா அப்படின்னு நம்ம அங்கங்க பார்த்திருக்கோம். அதுதான் டெபினிஷன். பிரம்மத்தை சார்ந்துதான் அந்த ஆள் இருக்கும் அப்படின்னு இருக்கு. என்ன ஆச்சுன்னாக்கா, அவித்தியை இருக்கு, அந்த அவித்தியா அதே மாதிரிதான் இருக்கு. அங்க ஜீவன் ஆனவன், அப்ப ஈஸ்வரன் ஆனவன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காரு. இங்கேயும் நமக்கும் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அந்த அவித்தியா, ஆனா அது கண்ட்ரோல்ல இல்லை. பாருங்க, அவித்தியும் மாயையும் ஒண்ணு. மாயை அந்த ஆத்மாவை ஆசிரயிச்சுதான் இருக்கும். அதனாலதான் அவருக்கு ஈஸ்வரன் பேரு.
அதே மாதிரி அவித்தியும் ஆத்மாவை ஆசிரிச்சுதானே இருக்கணும். அப்பதானே அதுக்கு ஜீவன் பேரு. அவித்தியும் மாயையும் ஒண்ணுன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த கேள்வி வந்தது. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் முன்னாடி அவர் கேர்ஃபுல்லா இந்த ஜீவனோட இருக்கக்கூடிய அவித்தியை இருக்கு இல்லையா, இந்த மாயையினுடைய மூல அவித்யா, இந்த தூள அவித்யா, இந்த ஜீவனோட இருக்கக்கூடிய அவித்தியக்கு 2 ப்ராப்ளம் இருக்குமா. ஆவருத்தி அப்படின்னு ஆவரணம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு, விக்ஷேபம்னு ஒரு தோஷம் இருக்கு, மிஸ்அப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்புறம் நான் அப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் அப்ரிஹென்ஷன், மிஸ்அப்ரிஹென்ஷன் 2 விதமான தோஷங்கள் இருக்கு. அந்த 2 தோஷங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு ஆத்மாவுக்கு நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடியவன் நான் இல்லை அப்படின்றது தெரியல. தெரியாததுனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சரீரத்தோட இவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். இந்த சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணதுனால இப்ப என்னாச்சு, அந்த அஞ்ஞானமானது இவனுக்கு ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் அப்படின்ற ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால இவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஐயோ நான் தனியா வாழ முடியாது, எனக்கு சப்போர்ட் தேவை, எனக்கு மனைவி தேவை, எனக்கு அப்பா தேவை, அம்மா தேவை, உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தேவை, இந்த பொருள்களுடைய சப்போர்ட் இல்லாம நான் வாழ முடியாதுன்னு விக்ஷேபமானது வந்துருக்கு. இந்த பாடிக்கே உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த அஞ்ஞானத்தினுடைய இம்பாக்ட் ஆனது என்ன ஆச்சுன்னா, இவன் எல்லாத்தோடய சம்பந்தப்படுத்திதான் வாழ முடியும்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன் அதனால இந்த 2 தோஷம் இவனுடைய இக்னரன்ஸ் ஆனது இவனுக்கு 2 தப்பு பண்ணிருக்கு. ஒண்ணு, இந்த பாடியோட இவனை ஐடென்டிஃபை பண்ண வச்சுது. அது மாத்திரம் இல்ல, இந்த பாடியை தவிர வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வேற நினைக்க வச்சது. இப்படி ஆவரணம் விக்ஷேபம் அப்படின்னு வந்துருக்கு. இந்த ஆவரணம்னா என்ன அப்படின்றத நம்ம விஸ்தாரமா பார்த்தோம். தமோ குணம் தான் ஆவரணம். ஆவரணம்னா என்ன, மறைக்கக்கூடிய குணம். மறைக்கக்கூடிய குணம் எதுக்கு இருக்கு? பொருள்களை மறைக்கக்கூடிய குணமானது இருட்டுக்கு தான் இருக்கு. தமசு அப்படின்னா இருட்டு, தமோ குணம். இந்த தமோ குணத்தினாலதான் இவனுக்கு நான் ஆத்மா என்பது தெரியவில்லை. ரைட்டா? இன்னொன்னு, இந்த இக்னரன்ஸ் ஆனது என்ன பண்ணிட்டு ரஜோ குணத்தினால இவனுக்கு நான் வேற, எனக்கு இது வேணும் அப்படின்ற ஆசை, ராகம், வேஷம், இது 2 அவனுக்கு வந்ததுனால நான் ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் ஆஸ் இல்லையா. சிங்கிளா இருந்தான்னா நான் கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேன், எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சு மனைவி வேணும், மக்கள் வேணும், பணம் வேணும், அப்பா அம்மா வேணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்துருக்கு. இந்த பாடிக்கே நான் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றதே தெரியல. இந்த பாடிக்கு வெளியே வச்சு இந்த பாடியை வச்சுட்டு வரக்கூடிய சம்பந்தங்கள்லாம் தன்னுடைய சம்பந்தம் எடுத்துட்டது காரணம் என்ன, அந்த ஆவரண சக்தி. இந்த ஆவரண சக்தியானது விக்ஷேப சக்தியையும் உண்டு பண்ணிட்டு போயிடுது. எதனால இவனுக்கு அந்த, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாயையானது திரிகுணாத்மிகா. மாயைன்னா என்ன அர்த்தம், இன்னொரு பேர் என்ன, சன்னாப்பிய சன்னாப்பிய உபயாத்மிகாப்பியா அப்படின்னு நம்ம விவேக் எல்லாம் படிச்சிருக்கோம். திரிகுணாத்மிகா மாயா, மகா அத்புதா மாயா. இந்த அற்புதமான ஒரு விஷயம் இந்த மாயை. அது என்ன ஆச்சு அப்படின்னா, சத்துவம், ரஜசு, தமசுன்னு 3 குணத்தோட கொண்டுட்டு அப்படின்னு. இப்போ இந்த மாயையானது இந்த ஜீவனோட ஆத்மாவோட சேர்ந்ததுனால இப்ப என்ன ஆச்சு, தமோ குணமும் ரஜோ குணமும் கூட சேர்ந்துருக்கு, சத்துவ குணமும் இருக்கு. தமோ குணமும் ரஜோ குணமும் இவனுடைய கண்ட்ரோல்ல இல்லாம போனதுனால அது 2 ஓங்கிருக்கு. சத்துவ குணம் அப்பப்போ இவன் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கு இல்லையா. சத்துவ குணமானது இருக்கு கூட, இந்த தமோ குணமும் ரஜோ குணமும் இவனை இல்லையா உலகங்களை ஈடுபட மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு. இந்த ப்ராப்ளம் ஈஸ்வரனுக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். ஈஸ்வரனுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அவர் சுத்த சத்துவ பிரதானமாக இருக்கிறார். சுத்த சத்துவ பிரதானமாக இருக்கிறது எப்பொழுதும் சத்வஜன்மா அழுத்த ஞான சக்தியோடு அவர் இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கிட்ட இந்த தமோ குணமும் ரஜோ குணமும் வேலையை காண்பிக்க முடிவதில்லை. நம்ம கைதியா அதனால வேலை, ஆனா நம்ம we are susceptible to that. அது வேலை காக்கும் போது நம்ம ஏமாந்தோம். ஞானியாக இருக்கக்கூடிய இதை தெரிஞ்சுட்டான்னா அவனும் அதே மாதிரிதான் ஈஸ்வர துல்லியமாக ஆக்கி கொடுக்கிறான் இல்லையா. வேதாந்தம் எல்லாம் படிச்சு ஒரு மெச்சூரிட்டி வந்த உடனே அவனுக்கு அது தெரிஞ்ச உடனே பண்றான். அவனுக்கு நேச்சுரலாவே அந்த சக்தி இருக்கு ஈஸ்வரனுக்கு இருக்கிறதுனால
சுத்த சத்துவத்திலேயே அவர் பிரதானமாக இருக்கிற காரணத்தினால இந்த ரஜோகுணத்தினுடைய சம்பந்தமும் தமோ குணத்துடைய சம்பந்தமும் லவலேசமும் அவருக்கு இல்லை. அதனாலதான்பா இந்த பிரச்சனை நீ கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லி இப்போ அழகா சொல்ல போறாரு. 502வது ஸ்லோகத்துல போன கிளாஸ்ல நம்ம முடிச்சோம். 502வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா 471ல அவன் கேட்ட கேள்விக்கு பதில். உபாதியோக சாம்யேபி ஈவவத் பரமாத்மனஹ உபாதி வேதாத் ந பந்தஹ தத்கார்யமபி கிஞ்சன. ஜீவவத் பரமாத்மாவுக்கும் உபாதி இருக்கு. இந்த ஜீவன் ஆத்மா பிளஸ் அவித்யா இஸ் ஈக்வல் டு ஜீவன், ஆத்மா பிளஸ் மாயா இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அவித்யா சம்பந்தமோ மாயா சம்பந்தமோ ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு உபாதி இருக்கு, ரெண்டு சம்பந்தமும் இவனுக்கு இருக்கு. ஜீவனுக்கு இருக்க மாதிரியே அதே அவித்யா சம்பந்தம் அதே மாயா சம்பந்தம் நம்ம புரிந்து கொள்றதுக்காக வச்சிருக்கோம். மாயா சம்பந்தம் பரமாத்மாவுக்கும் இருக்கு. உபாதியோகஸ்ச அஸ்ய அபி உபாதியோகம் ரெண்டு பேருக்கும் சாமியே அபி அப்படின்னாரு. சாமியமாக சமபாவத்துல இருக்கு, சம்பந்தம் இருக்கத்தான் இருக்கு. இருந்தாலும் உபாதி பேதாத் பந்தஹா அந்த உபாதியில ஒரு வேற்றுமை இருக்கிறது. இவனுடைய உபாதிக்கு ஈஸ்வரனுடைய உபாதிக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குப்பா. அவனுடைய உபாதிக்கு இல்லையா மாயா சம்பந்தம் இருக்கு, இவனுடைய உபாதிக்கு அவித்யா சம்பந்தம். இந்த அவித்யா சம்பந்தமும் இந்த மாயா சம்பந்தத்திலையும் ஒரு வேற்றுமை இருக்கத்தான் இருக்கிறது. உபாதி பேதாத் இந்த உபாதியில பேதம் இருக்கு, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால பந்தமும் அதனுடைய காரியமும் ஜீவனுக்கு ஒர்க்காருது. ஆனா பரமேஸ்வரஸ்ய பரமாத்மனா அந்த காரியமானது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பரமாத்மாவுக்கு இந்த மாயையினுடைய பிரபாவத்தை காண்பிக்க அவரை அந்த ஆவரண சக்தியிலையும் விக்ஷேப சக்தியிலையும் தள்ள முடியவில்லை. அந்த கெப்பாசிட்டி போயிடுது அப்படின்னாரு. அது எப்படி போகும் சார் அப்படின்னா உபாதியினுடைய சம்பந்தம் சமமாக இருந்த பொழுதிலும் அந்த உபாதியில வித்தியாசம் இருக்கிறதுனால ஜீவனுக்கு ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் பந்தத்துக்கு காரணமாகுது. ஆனா பரமாத்மாவுக்கு அந்த பந்தமும் கிடையாது. அது எப்படி சார்? உபாதி சம்பந்தத்தினால இவனுக்கு பந்தம் வருது, அதே உபாதி சம்பந்தத்தினால அவருக்கு வரல. ஏன்னு கேட்டா என்ன சொல்ற, உபாதியில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அப்படியா சொல்ற. அஸ்ய உபாதிஹி சுத்த தத்துவ பிரதானா மாயா யத்ர ஸ்வஸ்ய நாஸ்தி அல்பபாகஹ அல்பபாவஹ சத்வஸ்யைவோத்விஷ்டதேன பந்தஹ நோ விக்ஷேபः தத்ருதோ லேசமாத்ரஹ. அஸ்ய உபாதிஹி அஸ்ய உபாதி யாருடைய உபாதி? நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பரமாத்மனஹா. ஜீவவத்து பரமாத்மனஹான்னு போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறதுனால இங்க யாரு? ஈஸ்வரன் பத்தி தான் பேசுறோம். அஸ்ய உபாதினா கஸ்ய உபாதி? ஈஸ்வரஸ்ய உபாதி. இந்த ஈஸ்வரனுடைய உபாதியானது இது எப்படி இருக்கு? சுத்த தத்துவ சுத்த தத்துவ பிரதானம், சுத்த தத்துவமாக இருக்கக்கூடியது. தத்துவ பிரதானான்னு போட்டிருக்கு, சுத்த சத்துவ பிரதானான்னு அது புரிந்து கொள்ளும். சுத்த சத்துவ பிரதானமாக இருக்கு. சுத்தமான ரஜோதமஸ் கலப்பில்லாததான சத்துவ குணத்தை சுத்தமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடியது சுத்த சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடியது மாயா. ஈஸ்வர உபாதியானது அந்த மாயையானது திரிகுணாத்மிகாவாக இருந்த போதிலும் இங்க அந்த மாயை எப்படி இருக்கு? ஈஸ்வரன் கிட்ட வரும்போது அது சுத்த சத்துவ பிரதானா மாயா. இந்த மாயையானது சுத்த சத்துவத்தை உடையமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதுதான் பார்க்கணும். யத்ரது அஸ்ய நாஸ்தி அல்பபாவஹ. சுத்த சத்துவம் இருந்ததுனாலே சிறுமையாக இருக்கும் தன்மை இருக்காது. தத்துவ குணம் வர 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 பிராட் மைண்டா இருக்கும்.
வர 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 பிராடா இருக்கு, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடியமான ஒரு எண்ணமானது வந்து இந்த விக்ஷேபமும் ஆவரணமும் வந்து சேர்ந்துருக்குன்னா, தமோகுணமும் ரஜோகுணமும் வந்துருக்குன்னா, மனிதனுடைய ஆக்டிவிட்டிஸ், பெரிய ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அல்பமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்துடுறது. இப்படி எத்திர தூ அஸ்ய நாஸ்தி அல்பபாவகா, சிறியதாக இருக்கக்கூடிய தன்மையானது ஈஸ்வரனுக்கு ஒரு பொழுதும் இல்லை. ஏன்? சத்வசியேவ உத்கிருஷ்டதா தேவை. அதனாலதான் அவருக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால அது ஒரு உத்கிருஷ்டமான, ஒரு உசந்ததான, ஒரு சிறப்பான, ஒரு ஆகச்சிறந்ததான ஒரு குணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதனால என்ன ஆச்சுன்னா வந்தஹா தத்கிருத விக்ஷேபஹா பங்கமோ, அதனால ஏற்பட்டதான ஒன்னை இன்னொன்னா காட்டக்கூடிய அந்த மிஸ்அப்ரஹென்ஷனோ விக்ஷேபமோ தேசமாத்திரஹா ந, கொஞ்சம் கூட அவருக்கு இல்லப்பா. ஈஸ்வரனுடைய உபாதியானது, மாயையானது சுத்தமா இருக்கு. அப்படின்னா என்னத்தான்? ரஜோ தமசுனால தாக்கப்படாததாக இருக்கக்கூடியது. அது சத்துவகுணத்தை மட்டுமே பிரதானமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால அவருக்கு அந்த சத்துவகுணத்தினுடைய மேலோங்கின தன்மையினால சிறிய தன்மைன்றது அதுக்கு ஏற்பட மாட்டேங்கிறது. அதனால ஈஸ்வரனுக்கு பந்தமோ விக்ஷேபமோ அவருக்கு ஏறுவதில்லை. இவன் இந்த தமோ குணத்தினாலையும் ரஜோ குணத்தினாலையும் அதுக்கு இடம் கொடுத்ததுனால இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க இவனுக்கு மாட்டிட்டான். இவன் இங்க போய் எவ்வளவு தடவை நான் ஆத்மான்னு சொன்னா கூட இவன் நம்ப மாட்டேன்னு நினைக்கிறான். வஸ்துதா இவன் பிரம்மஸ்வரூபமாக இருந்த போதிலும் இவன் அந்த தமோ குணத்தினுடைய மிகுதியினாலேயும் சத்துவ குணத்தினாலேயும் இவனுக்கு அந்த ஒரு நிலையானது ஏற்படுவதில்லை. ஏன்? சத்துவ குணம் பிரதானமாக இவனிடம் இல்லை, இவனிடத்துல இல்லை. அதை எப்போ டெவலப் பண்ணிக்கிறானோ அப்பொழுதுதான் ஈஸ்வர பாவமானது அவனுக்கு நேரிடுகிறது அப்படின்னு சொன்னார். ஏன் இப்போ இந்த விஷயத்தை மேலும் சொல்லணும். சுத்துவ பிரசாதமாவையா இருந்ததுன்னா அது மட்டும் இல்ல, சுத்துவ சத்துவ பிரதானம் இருந்ததுன்னா எப்படியெல்லாம் அது வேலை செய்யறது தெரியுமா ஈஸ்வரன் கிட்ட? அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் ஏன் இப்படி இப்போ ஆல் பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னா அந்த சுத்துவ சத்துவ பிரதானமாக அது என்ன? சர்வஜ்ஞோ அப்ரதிபந்த போத விபவஹ தேனைவ தேவ ஸ்வயம் மாயாம் ஸ்வாம் அவலம்ப்ய நிश्चलतया स्वच्छंद वृत्ति प्रभु सृष्टि स्थित्यदन प्रवेश यमन व्यापारम अत्र इच्छया व्यापारम अत्र इच्छया कुर्वन् क्रीडति तद्वजः तमः उभे संतप्य शक्या स्वया सर्वज्ञो प्रतिबद्ध बोध विभवः तेनैव देव स्वयं मायां स्वामवलम्ब्य निश्चलतया स्वच्छंद वृत्ति प्रभुः सृष्टि स्थित्यदन प्रवेश यमन व्यापारमत्रेच्छया कुर्वन् क्रीडति तद्रजस्तम उभे संतप्य शक्या त्वया संतप्य शक्या स्वया शक्या அவருடைய சக்தியினாலே ஸ்வயா சக்தியா. பாருங்க, சர்வஜ்ஞா சத்துவகுண பிரதானமாக இருந்தா ஞானம். அப்ப அதனால சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த உபாதி ஆத்மாவோட சேர்ந்ததுனால அந்த கடவுளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னாக்க சர்வஜத்துவம் வந்துருக்கு. சார் சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுனால சர்வஜத்துவம் வந்துருக்கு. சரி, எல்லாம் அறிந்தவராக ஆகிறார் அவர். அது மட்டும் இல்ல, அப்பிரதிபத்த போத விபஹா சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுனால அந்த ஞானம் கொஞ்சம் கூட அவருக்கு இறங்கவே மாட்டேங்குது. எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான தடைபடாத ஒரு மகிமை ஞான வைபவம் அவருக்கு எடுத்துக்கொண்டே இருக்கு. எல்லாமே இப்படி தடைபடாத ஞான வைபவம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் பிரபுவாக இருக்கிறார். அவர் இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான பவர் இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் இல்ல, ரெண்டாவது லைன்ல இருக்கு
நிஷ்சலதையா, கொஞ்சம் கூட அசைவற்ற தன்மையாக பூர்ண ஞானஸ்வரூபமா சத்துவகுண பிரதானமாக அந்த கடவுள் இருந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் கூட அசைவு என்பதே இல்லை. அவர் பாட்டுக்கு கூடஸ்தமா மாறுதல் இல்லாம இருந்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த தமசோ சத்துவமோ அவரை ஒண்ணும் பண்ண முடியறது இல்லை. இல்லையா? அது முதல்ல இல்ல. ஸ்வச்சந்த விருத்திஹி, ஸ்வச்சந்தா, அவர் தன்னுடைய இஷ்டப்படி அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படிங்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் அவருக்கு வந்துருக்கு. இந்த உபாதியினால ஈஸ்வரனுக்கு சர்வஜராக இருக்கக்கூடிய தன்மை, தடைபடாத ஞானம் அனுபவம் வைபவம் இருக்கு. தன் இஷ்டப்படி நடப்பவராக இருக்கிறார், பிரபுவாக இருக்கிறார், அசைவற்ற தன்மையோட இருக்கார். இல்லையா? அவரே என்ன பண்றாரு? அசைவற்ற தன்மையோடு இருந்து தன் இஷ்டம் போல, இல்லையா, தன் இஷ்டப்படி நடக்கிறவராக இருந்து கொண்டு சிருஷ்டி ஸ்திதி அதன பிரவேச யமன வியாபாரம், சிருஷ்டி, பாருங்க, இந்த உலகத்தை அவரை பழக்கக்கூடியதாக ஒரு நாலேஜும் ஒரு கெப்பாசிட்டியும் அவருக்கு இருக்கிறது. சிருஷ்டி, இல்லையா? அவர் நினைத்த மாத்திரத்துல அந்த மாயையாக இருக்கிறதுனால அவர் நினைத்த நம்மளால எப்படி அந்த சொப்பனத்துல 100 யானையினால, என்னுடைய சொப்பனத்துல ஒரு நாள் சொப்பனத்துல 100 யானை ஓடி வந்தது. நானும் ஓடினேன். என்னால எப்படி அவங்க 100 யானையை கல்பிக்க முடியுது? என்னால என்னாலேயே கல்பிக்க முடியும்னா அவரால் இவ்வளவு பெரிய உலகத்தை கல்பிக்க முடியாதா? இல்லையா? அந்த மாயா சக்தியை வைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணார். சிருஷ்டி ஸ்திதி, இல்லையா, அதன ஜன்மாத்தியதா, இல்லையா, அவர் தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணார். அவர் தான் இந்த உலகத்தை ஸ்திதி பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தான் அதன, அவர் தான் சம்ஹாரம் சாப்பிடுகிறார், இல்லையா? அவர் தான் உண்டாக்குகிறார், அவர் தான் ஜெனரேட் பண்ணுகிறார், அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுகிறார், அவர் தான் டெஸ்ட்ராய் பண்ணுகிறார். டிஓடி காடா இருக்கா, அவர் தான் இருக்கார். சிருஷ்டி ஸ்திதி அதன, அது மட்டும் இல்ல, அவருக்கு தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்சா பவதி அப்படின்னு வேதம் சொல்றது. அவர் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணது மாத்திரம் இல்லாம தத் சிருஷ்டுவா இந்த உபதேசம் பண்ணி ததேவ அவரே அனுப்ராவிஷத் உள்ள போகிறார். இல்லாம அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய சொரூபமாக அவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாமுமாக ஆகக்கூடியதான, பிரவேசம் பண்ணக்கூடியதான ஒரு சக்தியும் அவருக்கு, அந்த சக்தியும் அந்த மாயையிலிருந்து வந்து, மாயா என்பது பராசக்தி அல்லவா, இந்த சக்தியும் அவருக்கு வந்து விட்டது. பிரவேச சக்தியானது வந்து விட்டது. அது மட்டும் இல்ல, யமன சக்தியும் எல்லாரும் எங்கெங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு சக்தியும் தெரியுது. எப்ப மழையை கொடுக்கணும், எப்போ மழையை நிறுத்தணும் தெரியும். எந்த நீங்க மேங்கோ சீட் போட்டா மாங்காய் தான் வரணும், அந்த இடத்துல அன்னாசி வரக்கூடாது. அவரு கண்ட்ரோல் வச்சுருக்காரு. எல்லாத்தையும் யமனம், இல்லையா, அவருடைய கண்ட்ரோல்ல தான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இயங்குது. அந்த சூரியனானும் கரெக்டா 6 மணிக்கு வரணும்னா 6 மணிக்கு வருவார். அவருடைய ஆர்டர் படி அவன் 6 மணிக்கு சாயங்காலம் அஸ்தமனம் ஆயினா அவன் அஸ்தமனம் ஆகி போயிடணும். எல்லாரையும் கண்ட்ரோல் வச்சிருக்காரு சார். பிரவேசம் யமனம் இந்த வியாபாரத்தை குர்வன்னு இதை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி பாருங்க, எப்படி செய்து கொண்டிருக்கிறார்? ஸ்வமாயாம், இல்லையா, தன்னுடைய மாயையை வைத்துக் கொண்டு சிருஷ்டி ஸ்திதி பிரவேச யமன வியாபாரம் அத்திர இச்சையா, இல்லையா, அவருடைய அத்திர இங்கு அவருடைய விருப்பப்படியே சிருஷ்டி, அவருடைய விருப்பப்படியே ஸ்திதி, அவருடைய விருப்பப்படியே டெஸ்டாயின், அவருடைய விருப்பப்படியே உள்ள நுழையிறது, அவருடைய விருப்பப்படியே அடக்கிறது. இப்படி அந்த சுவாதந்திரியத்தை கையிலே வைத்துக் கொண்டு குர்வன்னு இதெல்லாத்தையும் பண்ணிக்கொண்டு கிரீடத்தி அவர் விளையாடுறார் சார். அவரு இல்லையா, இஸ் ஜஸ்ட் என்ஜாயிங். அவர் பாட்டு விளையாடிட்டு இருக்காரு. அவர் அடக்கி இந்த உலகத்தை ஜாயத்தீவ லேலாயத்தீவ அப்படின்னு சொல்லி சொல்றது. அவர் விளையாடுகிறார். கிரீடத்தி தத்ரஜஸ்தமபுவே சந்தப்ய, அதனால இவருடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த ரஜோகுணமோ தமோ குணம், தத் ரஜஹா அந்த ரஜோகுணமோ, தத் தமஹா அந்த தமோ குணமோ, உபே இந்த ரெண்டையும்
சந்தப்ய அதை நன்னா அடக்கி ஒடுக்கி வைக்கிறாரு. நீங்க ரெண்டு வரக்கூடாது அப்படின்ற. எப்படி? ஸ்வயா சக்தியா, தன்னுடைய சக்தியினால அந்த ரஜோகுணம் தமோகுணம் ரெண்டையும் அடக்கியிருக்கார். இப்படி அவர் சர்வஜனாக இருந்து கொண்டு இல்லையா, சொச்சந்தனாக இருந்து கொண்டு பிரபுவாக இருந்து கொண்டு தன்னுடைய மாயையை வைத்துக் கொண்டு இந்த ஜெகத்தினுடைய கிரியேஷனையும் பரிபாலனத்தையும் சம்ஹாரத்தையும் பிரவேசத்தையும் யமனத்தையும் எல்லாத்தையும் செய்து கொண்டு தன்னுடைய சக்தியினால ரஜோகுணம் தன்னை கொஞ்சம் கூட தாக்காத மாதிரி இல்லையா, அதுக்கு வேலையே இல்லாத மாதிரி அடக்கி அப்படியே விளையாடிட்டு இருக்காரு இல்லையா. அதனாலதான் அவருக்கு பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது, சத்துவப்பிரதானமாக இருக்கிறதுனால. இப்ப ஜீவன் என்ன பண்றான், சத்துவப்பிரதானமாக இருக்க முடியாத நிலைமையில இந்த கர்மவசத்தினால மாட்டிட்டு இவரு இந்த ஆவரண சக்தி அந்த அஞ்ஞானத்தினாலையும் ஒன்னை இன்னொன்னா பார்க்கக்கூடியதுனாலையும் அந்த விக்ஷேப சக்தியினாலையும் நம்ம உடம்புல நானே இல்லை அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறதாங்க. நான் எப்படி பாடின்னு தெரியாதனால இந்த பாடி இந்த மைண்ட் நான் தான் நினைச்சேன். அதனால என்ன ஆச்சு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தைய கத்துக்கிறான், அம்மா அப்பாவோட இருக்கணும், உலகத்தோட இருக்கணும்னு நினைக்கிறான். இப்ப என்ன ஆச்சு, இந்த அஜ்ஞானமானது இவனுக்கு நான் அப்ரஹென்ஷன் ஆஃப் நாலேஜ் மிஸ் அப்ரஹென்ஷனுக்கு வழிவிட்டுருச்சு. உடம்புக்கே உனக்கு சம்பந்தம், இந்த உடம்ப தவிர உங்க கூட எப்படி இன்னொன்னு ஒட்டுன்றதே அவனுக்கு யோசிக்க முடியல. அதெல்லாம் இல்ல சார் அப்படின்னு அந்த அந்த அளவுக்கு அந்த விக்ஷேப சக்தியானது வேலையை பண்ணிட்டு. அது காரணம் என்ன, ரஜோகுணமும் தமோ குணமும் தாக்கிட்டுன்னா ஒண்ணு முடியும். அந்த ரஜோகுணத்தை தமோ குணத்தையும் அந்த ஞானியானவன் இல்லையா ஒரு தரியம் பண்ணும் பொழுது இப்போ இந்த தமோ குணத்தையும் நன்னா அடக்கி சத்த குணத்தை மேலவங்க வச்சாதான் அவனுக்கு ஞானமானது ஏற்படுகிறது. அவன் கஷ்டப்படுற ஈஸ்வர பாவத்துக்கு அவன் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன, இந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி. இந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி இருக்குன்றது தெரிஞ்சாதானே அதை அடக்க முடியும் நம்மளால. அது இருக்குன்னே தெரியாம போயிட்டுதான் தெரியும். அதனாலதான் வேதாந்தத்துக்கு அவனுக்கு சொல்லி கொடுக்கும். அப்பா உங்ககிட்ட 2 தோஷங்கள் இருக்குப்பா, ஆவரண சக்தி அவ்வாவரண தோஷம் ஒண்ணு இருக்கு, விக்ஷேப தோஷம் இருக்கு. இதை புரிஞ்சுக்குங்க. நீங்க புரிஞ்சாதான் போகும் இல்லையா. நாலேஜினாலதான் தோஷங்கள் போகும். பெருமை நீங்க கர்மாவனால எது பண்ணாலும் அந்த தோஷங்கள்லாம் போகாது அப்படின்னு சொன்னார். தஸ்மாத் ஆப்ருத்தி விக்ஷேபௌ கிஞ்சன கர்த்தும் ந சக்னுதः ஸ்வயமேவ சுதந்திராசௌ தத்ப்ரவருத்திர் நிரோதயோः. ஆகையினால தத்வஜ்ஞா அப்ரதிபுத்த பிரதிபத்த போத விபவः பிரதிபத்த போத விபவ அப்பிரதிபத்த போதம், ஒரு நாளும் பிரதிபந்தகம் இல்லாத தடையற்றதான நாலேஜ் வைபவம் அவருக்கு இருக்கு. தேனைவ தேவ ஸ்வயம், அதனால்தான் அவர் ஸ்வயம் தேவனாக இருக்கிறார். மாயாம் சுவாமவலம்ய, அவர் அந்த மாயையை கையில வச்சுட்டு நிஷ்டலதையா ஸ்வச்சந்த புத்தி பிரபு அந்த இஷ்டப்படி நடக்கக்கூடியவராக இருந்து கொண்டு அவர் என்ன நிஷ்டலதையா அசைவற்ற தன்மையோட இருந்து கொண்டு லாடாக இருந்து கொண்டு பிரபுவாக இருந்து கொண்டிருக்கிறார். இருந்து கொண்டு அவர் என்ன பண்றார், சிருஷ்டி ஸ்திதி அதன பிரவேச யமன வியாபாரமற்ற இச்சையா, அவருடைய ஸ்வ இச்சையினாலேயே அந்த மாயினுடைய பிரபாவத்தினால அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார், பரிபாலனம் பண்ணுகிறார், சம்ஹாரம் பண்ணுகிறார். இந்த உலகத்துக்குள்ள அவரே பிரவேசம் பண்றார், இல்லாத ஆட்டமும் ஆடுறார். அதுக்கப்புறம் இல்ல அவரே எல்லாரையும் அடக்கி ஆளுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சுவசக்தியா தன்னுடைய சக்தியினாலேயே செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் பண்றார். இந்த ரஜோகுணம் தத்ரஜஸ் குர்வன் கிரீடதி தத்ரஜஸ்தமகுபே சந்தப்ய சக்தியா ஸ்வயா, அவர் என்ன பண்றார், ஸ்வயா சக்தியா தத்ரஜா தமஹா, அந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் உபே சம்ஸ்தப்ய நன்னா அடக்கி வச்சு கிரீடதி அவர் விளையாடி கொண்டிருக்கிறார்வா. ஆகையினாலதான் அவருக்கு நன்னா இந்த தமோ குணத்தையும் ரஜோகுணையும் அடக்கிறார் இல்லையா. அதனால ஆவருத்தி தோஷம் விக்ஷேப தோஷம் இது இருந்து அவருக்கு இல்லை. தஸ்மாதாவிருத்தி விக்ஷேபௌ கிஞ்சன கர்த்தும் ந சக்னுதா. ஆகையினால
ஆவரண சக்தியும் விக்ஷேபமும் கிஞ்சித்தும் அந்த ஈஸ்வரனிடம் கிஞ்சித் கர்த்தும் ந சக்னுதா சக்தி இல்லாததாக போயிட்டுப்பா. அதே மாதிரிதான் நம்மளும் அந்த நாலேஜ் வர வச்சா நம்மளுக்கும் வராது. ஆனா வரல, நம்மளுடைய பிராரப்தம் மாற்றிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆகையினால கர்த்தும் ந சக்னுதா அது முடியும், ஆனா நம்மளால முடியல. அவனால முடியறது, அதனால அவர் இறைவனா இருக்கார். ஸ்வயமேவ ஸ்வதந்திராசௌ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க ஸ்வயமேவ தானே சுதந்திராக இருந்து கொண்டு அசௌ பரமாத்மா இந்த ஈஸ்வரனானவன் தத்பிரவிருத்தி நிவிருத்தியோ அந்த அவைகளை இந்த ஆவரணம் விக்ஷேபம் இந்த ரெண்டையும் பிரவர்த்திக்க விடாம அடக்கிக்கிற கூடியதான ஒரு சுவாதந்திரியம் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான்ப்பா அவருக்கு கிடையாது பந்தமோ மோட்சமோ ஜீவனுக்கு இருக்கு அப்படின்னு அவன் கேட்ட கேள்விக்கு குழந்தைய நீ கேட்டியே உனக்கு பதில் சொன்னா அந்த சிஷியனுக்கு பதில் சொல்லி வராது. ஆகையினால ஈஸ்வரன் கிட்ட ஆவரணம் விஷயமும் ரெண்டும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவர் நன்னா அந்த தமோ குணத்தையும் ரஜோ குணையும் அடக்கி வைக்கிறதுல சமர்த்தராக இருக்கார், சுதந்திரம் இருக்கிறதுனால அவரால் அந்த காரியத்தை பண்ண முடியாது. தமேவ சாது கர்ம சுதிர் பக்தி மகேஷிது நிகிரஹே அனுகிரஹே சக்தி ஆவ்ருத்தி க்ஷேபயோத்யதா ஆவ்ருத்தி க்ஷேபயோஹோ ஆவரண விக்ஷேபங்களுக்கு சக்தி. ஆவ்ருத்தி க்ஷேபயோஹோ சக்தி இல்லையா? இந்த ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி இந்த ரெண்டுனாலையும் இந்த ஈஸ்வரனுக்கு இல்ல. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் யமனம் பண்றார். எப்படி யமனம் பண்றார் அப்படின்னு பிருகதாரண்ய சொல்றது, நம்ம எல்லாரையுமே அவர் தான் சார் தூண்டுறாரு. ஏஷேவ சாது கர்ம காரயதி தம் யம் புண்ணிநீஷதே ஏஷேவ அசாது கர்ம காரயதி தம் யம் அதோ நிநீஷதே. சாது இவன் தான் நம்மளுடைய நல்ல கர்மாவையும் கெட்ட கர்மாவையும் செய்யும்படி தூண்டுகிறான். நம்ம நாகங்கர்த்தா மன்யுக்கர்த்தா நாகங்காரயிதா மன்யுக்காரயிதா அப்படின்னு சொன்னோம். காமோகாரிஷி மன்யுக்காரிஷி அப்படின்னு சொல்லும் போது நான் காமக்கர்த்தா மன்யுக்கர்த்தா மன்யுக்காரிஷி இல்லையா? மன்யுதான் பண்ணார், காமம் தான் பண்ணார், நான் பண்ணல அப்படின்றது என்ன அர்த்தம்? காமமும் மன்யும் இதெல்லாம் நமக்கு எப்படி வந்தது இல்லையா? அறியாமையினால வந்தது காமம், விக்ஷேபத்தினால வந்தது கோபம். இப்படி காமோகாரிஷி மன்யுகாரிஷி அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதெல்லாம் எதனால வந்தது? இந்த ரஜோகுணத்தினால வந்தது இல்லையா? அதெல்லாம் எப்படி வந்தது? நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்லை, அது ஈஸ்வரன் தான் இந்த மாதிரி நம்ம மனசுல எப்படி பண்ணிவிட்டான் அப்படின்னு நம்ம நொந்துக்கிறோம் இல்லையா? அதே விஷயத்தான் சொல்றார். சாது கர்ம அப்படின்னா நான் நல்ல காரியம் பண்றதோ அசாது கர்மாவோ இதெல்லாம் செய்யும்படி செய்யறவர் யாரு? உள்ளுக்குள்ள அவர் இருந்து தத்வித பிரச்சோதையாது அவர் தான் தூண்டுகிறார், உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு தூண்டுகிறார் என்று ஸ்ருதிஹி அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்து ஏ சக்கியேவ சாது கர்மகாரயதி தம் யம் நிநீததே ஏ செய்யேவ அசாது கர்மகாரயதி தம் யம் அதோ நிநீததே. அவர் இவனை நல்ல கர்மாவை செய்து மேலே அவர் தான் அனுப்புகிறார், இவனை தப்பான காரியங்களை செய்து அவனை கீழே தள்ளுகிறார். இப்படி எல்லாத்தையும் நல்ல கர்மா கெட்ட கர்மாவெல்லாம் தூண்டும்படி அவர்தான் செய்கிறார் என்று சுத்தி சொல்லுகிறது. அதனால நிகிரஹே அனுகிரஹே மகேசுத்ருகு இப்படி அவைகள் ஈஸ்வரன் ஆவணை அந்த ஆவரண நிச்சயமனை கொடுத்து ஒருத்தனை நிகிரகம் பண்றார், இன்னொருத்தனுக்கு அதை விலைக்கு அனுகிரகம் பண்றார். அதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு சுவாதந்திரம் இருக்கு. மகே ஈசுதுகு தமேவ பக்தி அவருக்கு நிகிரஹே அனுகிரஹே மகே ஈசுதுகு தமேவ பக்தி அப்படின்னு சொல்றது. அவருக்கு அந்த சக்தி இருக்குப்பா, பூர்ண சுவாதந்திரியம் இருக்குப்பா. அதனாலதான் ஒருவனை அவர் நிகிரகம் பண்றார், ஒருவனுக்கு அனுகிரகம் பண்றார். எதா எக்காரணத்தினால ஆவருத்தி கேபையோகோ சக்தி அப்படின்னாரு. அதனாலதான் ஆபரண விக்ஷேப சக்தியை கொடுத்து அவைகளை ஏவுகின்றவனாக ஈஸ்வரன் நமக்கு அதை வரா மாதிரி பண்ணிட்டான் சார்.
இது நமக்கு இந்த தமோ குணத்தையும் ரஜோ குணமும் வரா மாதிரி ஈஸ்வரன் தான் நம்ம பண்ண முடியும். ஆனா இந்த ஆவரண விக்ஷேபங்கள் ஈஸ்வரனை ஒண்ணும் பண்றது இல்லை, நமக்கு அது பண்றது. அதனாலதான் ஈஸ்வரனுக்கு ஆவரண விக்ஷேபங்களும் கிடையாது, நமக்கு வந்துடுறது. அது மட்டும் இல்லை, ஜீவனுக்கு அவருக்கு சுவாதந்திரியம் இருந்தது, எனக்கு அந்த சுவாதந்திரியம் இல்லாம போச்சு. அதனால என்னாச்சு, சத்துவகுணமானது குறைஞ்சி தமோ குணமும் ரஜோகுணமும் மேல இருக்கிறதுனால எனக்கு பந்தமானது வந்துட்டு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். ரஜஸ்தமசைவ பாபல்யம் சத்வஹானதா ஜீவோபாதோ ததா ஜீவே தத்கார்யம் பலவத்தரம். ஜீவ உபாதௌ, ஜீவனுடைய உபாதி, ஜீவ உபாதௌ சத்வஹானதா, சத்துவகுணமானது ஹீனமாயிடுச்சு. ஹானதஹான மங்கி போயிடுச்சு, ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு. தமசைவ ரசசைவ ரஜசஹா தமசைவ, இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் அதை ஓவர் ஷேடா பண்ணி அதை குறைச்சி இது பிரபலமாக போயிடுச்சு, பாபல்யம் போயிடுச்சு. இதுக்கு பலம் ஜாஸ்தியா போச்சு. அதனால என்னாச்சு, அந்த ஞான சக்தியை குறைச்சிடுச்சு. தமோ குணமும் ரஜோகுணமும் இப்படி அதிக பலம் உள்ளதாக இருக்கிறது எங்க ஜீவோபாதி. ஈஸ்வரன் கிட்ட அது வேலையை காமிக்கவே முடியல, அவலேஷம் கூட. அதனால ததா ஜீவே தற்காரியே பலவத்தரம், அதனால ரொம்ப பலம் உள்ளதாக ஆகி இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு போயிக்கலாம். தேன பந்தோஸ்ய ஜீவஸ்ய, அதனாலதான் இந்த ஜீவனுக்கு பந்தம் வந்தது. சம்சாரோபி தத்கிருதா, அதனால இந்த சம்சாரத்துல துக்கம் வந்தது, பிறப்பு வந்தது, பிறவி வந்தது, சாவு வந்தது, வியாதி வந்தது, எல்லா அனர்த்தங்களும் உறவுகள் வந்தது. உறவுகள் எல்லாம் போயிட்டுன்னா இவனுக்கு வருத்தங்கள் வருகிறது. இந்த சம்சாரம் எல்லாம் எப்படி வந்தது பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த ஆவரண விக்ஷேபத்தை அடக்க முடியாத காரணத்தினால், ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தையும் அடக்க முடியாத காரணத்தினால், தேனபந்தோஸ்ய ஜீவஸ்ய சம்சாரோபி தத்கிருதா சம்பிராப்த சர்வதா துக்கம் பூயோ சஈக்ஷதே. தேன, அதனால்தான் இந்த ஈஸ்வரனுடைய அனுகிரக நிகிரக சக்தினாலதான் இவனுக்கு என்ன ஆச்சு, தமோ குணமும் ரஜோகுணமும் வந்துருது. அதனால அஸ்ய ஜீவஸ்ய, இந்த ஜீவனுக்கு பந்தஹா, பந்தமானது ஏற்பட்டு விட்டது. பந்தம் வந்துருச்சுனாக்கா, நீங்க நான் உங்களை இந்த பாடிக்குள்ள சுருக்கின்றீங்கன்னா, இந்த 3 சரீரத்துக்குள்ள நான் சுருக்கின்றீங்கன்னா, அந்த சரீரத்தினால வரக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு வியாதி சந்தோஷம் துக்கம் எல்லாம் சேரணும். தத்கிருத சம்சாரா அபி சம்பிராப்தா, மனுஷன் அந்த சரீரத்தை எடுத்துட்டீங்கன்னாக்க, அந்த சரீரத்தை நான் நினைச்சிட்டீங்கன்னா, இந்த சம்சார தர்மங்கள் எல்லாம் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணும். சம்சாரம் அதனால தத்கிருதா, அதனால ஏற்பட்டதான சம்சாரம் வந்துருது. எத்திர சகா சர்வதா பூயா துக்கம் ஈச்சதே. அப்ப என்ன ஆச்சு, அது மேல மேல பெருகி ஏராளமான துக்கம் சர்வதா பூயா, அது அப்படியே வளர்க்க 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 என்னாச்சு, அதை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம கையை விட்டுட்டாங்க. அதனால என்னாச்சு, இது போய் அவனை அப்படியே நெருக்குறது, அவனை போட்டு அந்த துக்கத்திலேயே அனுபவிச்சு கொண்டிருக்கான். ஏதஸ்ய சம்சுத்தேஹே ஹேதுஹு அத்தியாசோ அர்த்த விபத்யயஹ அத்தியாச மூலம் அஜ்ஞானம் ஆகுஹு ஆவ்ருத்தி லட்சணம். அதனால்தான் அஜ்ஞானம் தான் காரணம், அத்தியாசம் தான் காரணம். ஒன்னை இன்னொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய உங்களுடைய அறிவுதான் காரணம் இந்த சம்சாரத்துக்கு அப்படின்னு அப்படியே கொண்டு அப்படி லேண்டார. ஏதஸ்ய சம்ஸ்ருதேஹே ஹேதுஹு, இந்த சம்சாரத்துக்கு ஏதஸ்ய சம்ஸ்ருதேஹே, இந்த சம்சாரத்தினுடைய இந்த நாம இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏதஸ்ய சம்ஸ்ருதேஹே ஹேதுஹு, காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தியாசா அர்த்த விபர்யயா, ஒன்னை இன்னொன்றாக அறிவது. அர்த்த விப்ர, ஒரு பொருள் இப்படி இருக்கும்போது நீ சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கும்,
நான் இந்த பாடியில இருக்கக்கூடியவன் தான் நானு, இந்த மைண்ட்ல இருக்கக்கூடியதான் நானு அப்படின்னு விபர்யமாக மாற்றி புரிந்து கொண்டதுனால, அது எதனால மாற்றி புரிந்து கொண்ட அத்தியாசம், ஒன்னை இன்னும்னா பார்க்கக்கூடிய அந்த குணத்துக்கு பேர் தான் அத்தியாசம். நீ ஒன்னை இன்னும்னா பார்த்த சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய உன்னை இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடியவனாக உன்னுடைய அஜ்ஞானத்தினால நீ கருத ஆரம்பிச்ச. இதுதான் காரணம். அதனால என்னாச்சு? ஆவருத்தி லட்சணம் அத்தியாச மூலம் இல்லையா? இந்த மறைத்தல் அப்படின்றதுடைய ஆவரண சக்தியினுடைய லட்சணம் என்ன தெரியுமோ, டெபினிஷன், அதுதான் அஜ்ஞானம். அது அத்தியாச மூலம், அத்தியாசத்துக்கு மூலமாக இருக்கிறது. அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், அஜ்ஞானம் வந்துட்டு இல்லையா, புரிஞ்சிட்டு, இப்ப எப்படி how I can come out of it, எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டா, எதுக்கு இங்க லேண்ட் ஆறேன் அப்படின்னு சொன்னா, அப்பா இந்த அஜ்ஞானம் போகணும்னாக்க என்ன வழி? அஜ்ஞானம் எப்ப போகும்? கொஞ்சம் அப்படி தண்ணி எடுத்து நின்று வீட்டுல ஒரே இருட்டா இருக்கு சார், அதனால நல்லா வெளியில நல்லா திறந்து விட்டு ஒரு லாரியை எடுத்துன்னு வந்து திறந்து அதுல இருந்து எடுத்துன்னு வந்து ஒரு டியூப் வச்சு அதுல இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு அடிச்சா போகுமா? ஒரு தொடப்பத்தை எடுத்துன்னு வந்து ஸ்வீட் பண்ணா போகுமா? போகாது. அப்ப எப்படிதான் போகும்? ஞானம் வந்தாதான் போகும், வழக்கேற்றினாதான் போகும், வீட்டானது இல்லையா? அதனால அஜ்ஞானம் போகணும்னாக்க ஞானம் மஸ்டுப்பா. அஜ்ஞானஸ்ய நிவృత్తిஸ்து ஞானேனைவ. ஞானத்தினாலதான் இது முடியும். கர்மனா அப்படியே எடுத்து விட்டார். கர்மாவனால எந்த காரியம் பண்ண முடியாதுப்பா. இந்த உனக்கு இந்த ஆவரண நிச்சயம் போகணும்னா வேதாந்தத்தை படிக்கணும், ஞானத்தை வர வச்சுக்கிறது தவிர வேற வெளியே கிடையாதுப்பா. அவிரோதிதயா கர்ம நைவா ஞானஸ்ய பாதகம். நான் கொஞ்சம் கொஞ்சமா கர்மா பண்றேன் சார், பூஜை பண்றேன் சார், ஜபம் பண்றேன் சார், எல்லாம் பண்றேன் சார், எல்லாம் நீ பண்ணு, அஜ்ஞானம் போகாது. உனக்கு கொஞ்சம் அஜ்ஞானம் வளரும். ஏன்னா அஜ்ஞானமும் கர்மாவும் விரோதி கிடையாது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கர்மாவானது உங்களுடைய அஜ்ஞானத்தை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுமே தவிர உங்களுடைய அஜ்ஞானத்தை தோற்கடிக்கக்கூடிய திறமை அதுக்கு கிடையாதுப்பா. ஏன்? அஜ்ஞானஸ்ய பாதகம் இல்லையா? கர்மாவானது அது இருட்டுக்கு விரோதம் இல்லாம இருக்கிறதுனால அது அஜ்ஞானத்துக்கு நைவ பாதகம், அஜ்ஞானத்தை அழிக்க முடியாது. அவிரோதிதயா கர்ம, ஆத்மபோதம் ஞாபகம் இருக்கா? ந அவித்யாம் வினிவர்த்தயேத் வித்யா வித்யா நிகந்தேவ தேஜஸ்திமிரசங்கவது. இந்த அஜ்ஞானம்ன்றது இருட்டு மாதிரிப்பா, ஞானம்ன்றது தீபம் மாதிரிப்பா. இந்த அஜ்ஞானமும் கர்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லாதுப்பா. நீ என்னதான் நீ எடுத்துன்னு வந்து கர்மாவை பண்ணி அப்படியே அந்த லாரியில எடுத்துன்னு வந்து தண்ணிய புஷ்ன்னு அடிச்சாலும் இருட்டு போகாதுப்பா. நீ என்னதான் டெய்லி நான் பூஜை பண்றேன் நீ பெருக்கி பெருக்கி எடுத்தா இருட்டு போகாதுப்பா. காத்தால சூரியன் வந்தா மட்டும்தான் அந்த இருட்டு போகும். இல்ல ஒரு வெற்றி குச்சியை எடுத்து நீ கிழிக்கணும். நீ கிழிச்சாதான் அந்த இருட்டானது போகுமே தவிர வேற எந்த மெத்தட்லயும் இருட்டு போகாது. இந்த செயல்கள் எல்லாம் அந்த இருட்டை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துமே தவிர அது இன்னும் கொஞ்சம் நிறைய கடப்பத்தை எடுத்துட்டு அந்த இருட்டுல பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் சரி இன்னும் கொஞ்சம் அந்த இருட்டை ஜாஸ்தி ஆக்குமே தவிர அது போக்கடிக்காதுப்பா. அதனால ஞானம் தான், அந்த தீக்குச்சி ஊத்திரம் தான் வேணும், ஞானம் தான் வேணும். அஜ்ஞானஸ்ய நிவృత్తి தூ, அஜ்ஞானத்துக்கு நிவృత్తి நாசமானது ஞானேனைவ, ஞானத்தினால்தான். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. அத பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அத்தஹ யஸ்மாத் காரணாத் கர்மணா மோக்ஷா ந லப்யஹ. மோட்சமானது எக்காரணத்தினால கர்மாவனால வராதுப்பா. அதனால பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா அப்படின்னு ஆரம்பத்துல சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது எப்படி? அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. இதேதான் அஜ்ஞானஸ்ய நிவృత్తిஸ்து ஞானேனைவ, ஜிக்யாசையினாலதான் வரும்.
ந கர்மனா ந கர்மனா ந பிரஜயாதனேன தியாகே நைகேன. ஞானத்தினால மட்டும்தான் ந கர்மனா பிரஜையா குழந்தைங்களாலேயோ கர்மாவனாலேயோ ந கர்மனா ந பிரஜையா தியாகே நைகேன அமிர்தத்துவம். அது ஒண்ணுத்தினால மொத்தம் ஏகேன தியாகேன எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஞானத்தை பிடிச்சிக்கக்கூடிய அந்த வைராக்கியம் பாருங்க, தியாகம் சன்னியாச பாவம். அதனாலதான் அவரு அமிர்தத்துவத்தை அடையலாம். ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சிவம் அப்படின்னு நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அஜ்ஞானஸ்ய நிவர்த்திஸ்து ஞானே நைவ ந கர்மனா. ஏன் கர்மாவும் அஜ்ஞானமும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சார், தே ஆர் நாட் எனிமீஸ். அவிரோதிதயா கர்ம, அது கர்மா இருக்க அதுக்கு விரோதமே இல்ல சார். அவிரோதிதயா கர்ம, பிகாஸ் கர்மாவுக்கும் அவருக்கும் விரோதம் இல்லாத காரணத்தினால, அவிரோதியாக இருக்கக்கூடிய விரோதம் இல்லாத காரணத்தினால நைவ அஜ்ஞானஸ்ய பாதகம், இந்த கர்மா அந்த அஜ்ஞானத்தை கொல்லாதுப்பா, இந்த அஜ்ஞானத்தை இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடும்பா, ஞானம் மாத்திரம்தான் கொள்ளும் இந்த அஜ்ஞானமானது இல்லையா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அமிர்தஸ்ய நாசாஸ்தி வித்தேன இத்யேவஹி ஸ்ருதி பிரவீதி கர்மண முக்தேஹ அஹேதத்வம் ஸ்வதம் யதஹ அப்படின்றதா ஒரு விஸ்தாரமா விவேக சூடாமணியில சொல்லியிருக்காங்க. பாரு, அவ கேட்டா வைத்திரை கேட்டா, இவ்வளவு துட்டெல்லாம் நீங்க வச்சுட்டு இவ்வளவு கர்மா இவ்வளவு சம்பாத்தியம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கேன், இதனாலெல்லாம் எனக்கு அமிர்தத்துவம் வருமா அப்படின்னு கேட்டான். வராது. அப்ப எதனால வரும் அப்படின்னு கேட்டான். நீங்க பாட்டுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு போறேன்றீங்க, எனக்கு எல்லாத்தையும் புது கொடுத்துருக்கீங்க, எல்லாம் எங்களுக்கு வச்சுட்டு போயிட்டீங்க, எல்லாம் இஷ்டத்துக்கு பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், பி ஹாப்பின்னு போறீங்க. பி ஹாப்பி ரைட் இருக்கட்டும். நீங்க எதுக்கு போறீங்க? அமிர்தத்துவத்துக்கு தானே போறீங்க. எனக்கு அமிர்தத்துவம் நீங்க வச்சுட்டு போற இந்த பைசாவனால வருமா? வரவே வராது அப்படின்னா, ஆத்மாவா ரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா. ஞானத்தினாலதான் வரும், சிரவணத்தினாலையும் மனத்தினாலையும் நிதித்தியாசனத்தினாலையும் தான், அந்த ஞானத்தினாலதான் இந்த அஜ்ஞானமானது ஆவரண சக்தியோ விக்ஷேப சக்தியோ போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கர்மனா ஜாயதே ஜந்து கர்மணேவ பிரலீயதே கர்மணா காரியமே வைஷா ஜன்ம மிருத்யு பரம்பரா. கர்மனா ஜந்து ஜாயதே, கர்மாவனாலதான் எல்லா பிராணிகளும் பிறக்கிறது. எப்படி கர்மாவுக்கு போகும்? கர்மாவனாலதான் பிறக்கிறது. கர்மனாயேவ பிரலீயதே, அந்த கர்மாவனாலதான் நாசம் அடைகிறது. இதுதான் ஏஷ ஜன்ம மிருத்யு பரம்பரா, இதுதான்பா இந்த பிறவி மரணம் அப்படின்ற இந்த பரம்பரை இல்ல. பரம் அப்புறம் மாத்தி மாத்தி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் ஏ சம்சாரே, இதுதான் சம்சாரம். எது? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இந்த சம்சாரம் தான். இந்த சம்சார பரம்பரை இப்படி இருக்கு. ஏ தஸ்மாத் கர்மண காரியம் அந்யதஸ்தி விலக்ஷணம். அதனால கர்மாவினுடைய காரியமாக இருக்கிறதுனால கர்மாவே இதை எப்படி போக்கடிக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணா, விலக்ஷணம் அந்நியது, வேறு ஒண்ணு விலட்சணமான வேறு ஒரு காரியமானது வேண்டும், கர்மாவை விட வேறு வேண்டும். விலக்ஷணம் அந்நியது காரியம் கர்மணா நாஸ்தி. இது கர்மாவனாலேயே கர்மாவை போக்கடிக்கணும்னாக்கா முடியாது. கர்மாவுக்கு விலட்சணமாக ஏதோ ஒண்ணு, கர்மாவுக்கு விலட்சணமாக இன்னொரு கர்மா ஆகுமோ? அதுவும் கர்மாக்குள்ளதான். கர்மாவுக்கு கர்மானதான் வரும். சரி சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே, அப்ப என்னதான் அப்படின்னு சொல்றதுக்கு கர்மனும் வரப்போறார். அஜ்ஞான காரியம் தத் கர்ம யதோ அஜ்ஞானேன வர்த்ததே யத் ஏன வர்த்ததே தேன நாசஹ தஸ்ய ந சித்யதி. என்பா, எந்த கர்மாவும் அஜ்ஞானத்தினால விருத்தி அடைகிறதோ, எந்த அஜ்ஞான கர்மாவனால விருத்தி அடைகிறதோ, இதனால அதை போக்கடிக்கிறேன், அதனால இதை போக்கடிக்கிறேன்னு சொல்றது எங்கேயாவது உலகத்துல நடக்குமா? இல்லையா? கர்மாவனாலேயே கர்மாவை போக்கடிக்க முடியுமா? எங்கேயாவது வரத்துக்கு பாசிபிளா? அஜ்ஞான காரியம் தத் கர்ம, அஜ்ஞானத்தினுடைய காரியமாக இருக்கக்கூடியது கர்மா.
யதா அஜ்ஞானேன வர்த்ததே. அது என்ன, அஜ்ஞானத்தினால்தான் அந்த காரியமானது விருத்தி அடையுது. எல்லா கர்மாவும் விருத்தி அடையிறதுக்கு காரணம் என்ன? நான் ஆத்மா என்று தெரியாமல் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட நான் பண்ணக்கூடிய செயல்கள் தான் காரணம். இந்த செயல்கள்னால என்னுடைய அஜ்ஞானம் மேலும் மேலும் வளர்கிறதே தவிர இல்ல அந்த தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் நான் கர்மா பண்ண பண்ண அந்த ரஜோ குணமும் தமோ குணமும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. இதுதான் அஜ்ஞானத்தினுடைய காரியம்பா. அதனால அஜ்ஞான காரியம் தத் கர்ம எதோ அஜ்ஞானேன வர்த்ததே எதி ஏன வர்த்ததே தேனை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்மா அஜ்ஞானத்தினால விருத்தி அடையிறது. இந்த அஜ்ஞானத்துடைய காரியமானது அது எது ஏன வர்த்ததே, எதனால எது விருத்தி ஆகுது? அஜ்ஞானத்தினால விருத்தி ஆகுது. அதனாலேயே விருத்தி ஆகக்கூடிய விஷயம் தேன நாசகா தஸ்ய கதம். அதுக்கு நாசம் எப்படி வரும்? நான் எதனால விருத்தி அடைகிறதோ அதற்கு அதனாலேயே நாசமானது ஏற்படுமா? அது அதனால என்ன அர்த்தம்? இதுக்கு நாசகம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான். கர்மாவுக்கு விரோதியாக இருக்கக்கூடியது, அஜ்ஞானத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியது என்ன? ஞானம்தான் அப்படின்னு சொல்ல போறாரு. இதை 513வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு நிறுத்தலாம். இதனுடைய அடுத்த நெக்ஸ்ட் சாட்டர்டே